ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக பேனோட் சின்ரத்தோட எபிசோட் 1 என்ன பார்த்துருப்போம்னா, ஜிராப்பே நம்ம கோவம் மீட் பண்ணியிருப்பான். கோவம் உனக்கு வேலை இருந்தால் நான் சொல்லேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான். அதோடு தான் நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருப்போம். எபிசோட் 2ல் ஜிராவும் கோவும் சேர்ந்தா வேலை பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் காணிப்பாங்க. இது பார்த்தாந்து டீமுக்கும் ஜிராவுக்கும் ஏதோ தனி ரூட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த எபிசோட் 2வோட எண்டிங்கில் ஒரு தரமான சீனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வாங்க டிலே பண்ணாமல் எபிசோட் 2வை பார்க்கலாம். எபிசோட் 2வோட ஸ்டார்டிங் சீனில் ஜிராப் எடுத்து தூங்கிட்டு இருக்க அவன் அப்படியே முழிச்சு எஞ்சி போய்வன் நாளைக்கு நைட்டு வரைஞ்ச அந்த டிராயிங் பார்க்கான். அவன் கையால் அப்படியே அந்த டிராயிங்கை மேலேருந்து கீழே தொட்டு பார்த்துட்டே வந்துட்டுருக்க. அப்படியே அந்த ஃபுல் பாடியும் தொட்டு பார்த்துக்கிட்டே ஏதோ ஒன்று நினச்சிட்டே அதில் நிற்கான். அப்படிங்க கட் பண்ணோம்னா நம்ம கோவம் தான் காணிக்காங்க. தூக்கறாமல் படுத்து கிடக்க திருப்பி ஜிராவை காணிச்சோம்னா அவன் அந்த வேலையை எடுத்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை நம்ம கோவம் அனுப்பான். கோவம் காணிக்காங்க. கோவம் என்னன்னா பெட்லேருந்து ஏஞ்சி போய் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ கால் வர அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டாவே அதில் போய் உட்கார அந்த வீடியோ காலில் வந்த பர்சன் என்ன சொல்லாங்கன்னா, உங்களால் என்ன பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பட்டனையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான் போல், அதை ஆன் பண்ண முடியுமான்னு கேட்காங்க. இதுக்கு இந்த கோவம், ஆமாம் என்னால் முடியும், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆன் பண்ண விருப்பம் இல்லை, அதனால ஆன் பண்ணாமல் இருக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த வீடியோவில் இருந்த பர்சனும் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எப்போ ஆன் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ ஆன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் இன்சோம்னியா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதுக்கு இந்த கோவம், அது அப்படியே தான் இருக்குது, நீங்கள் தரக்கூடிய அந்த மாத்திரையோட டோஸு ஜாஸ்தியாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருந்த பர்சனும், ஆமாம் கண்டிப்பாக முடியும், என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் பேசிட்டு நான் சொல்லேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், அதாவது ஏதாச்சும் ரன்னிங் ஸ்விம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸசைஸை நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னா அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை பண்ணுங்கள், அப்புறம் இந்த ஹெவி டோஸை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லலாம். இப்படிலாம் இவங்க பேசுகிறத பார்த்தா அது டாக்டராக இருக்கும்னு நினைக்கேன். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கோவம், சரி ஓகே அப்படின்னா நான் ஸ்விம்மிங் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு அந்த டாக்டரும், சரி உங்கள் ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, நீங்கள் ஏதாவது ஸ்கில்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பேசுனதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணிங்களா, அதை யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே நம்ம உட்காந்து சொன்னால் சாஞ்சிட்டு இருந்தவன் அப்படியே மெதுவாக இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டு, ரொம்பவும் கம்மியாக ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் பார்த்தேன், இருந்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் செக்யூரிட்டி ரொம்பவும் நல்லா இல்லை, அதனால அப்பாயின்மெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணேன், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த ஆளை ஒரு காரில் பிக்கப் பண்ணி திருப்பி வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் மீட் பண்ணி பேசிக்கிட்டோம், இது மூலமாக பிரச்சனையை கம்மி பண்ண முடியும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே அலையக்கூடிய அந்த அலைச்சலை பிரச்சனையை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதில் அந்த டாக்டரும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் இந்த ப்ராப்ளமோட ஒரு சென்டராகவே இருப்பீங்க போலயே, இது என்னமோ நிறைய ப்ராப்ளமாக உள்ளாடி கொண்டு வர மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மள மாதிரி யோசிக்க சொல்ல பார்த்தோம்னா அப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் ஒரு நார்மலான டாக்டர் இல்லை போல், அவங்க ஒரு சைக்காட்டிக் டாக்டர் போல், அதனால இவங்க என்ன சொல்லாங்கன்னா, ஒரு சில நேரம் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம தான் சேஞ்ச் ஆகிக்கணும், ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற தியரி இருக்குது, அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதுக்கு வரக்கூடிய அந்த பின்விளைவுகளை நம்ம தான் ஏற்றுப்போம், அதுக்காக எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஃப்ரீடம் இருக்குதுன்னு செய்யக்கூடாது, நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்கான பின்விளைவை எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க. இப்படி பண்ணிக்கிட்டே அடுத்த தடவை யாரையாச்சும் மீட் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள், எல்லா விஷயத்தையும் இப்படி பிரச்சனை வர மாதிரி பண்ணாமல் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இதுக்கு நம்ம கோயினை ரிப்ளை கொடுக்கானா, நான் ரொம்பலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதனால அதையும் மீறி யார்கிட்டையாச்சும் பேசணுன்னு ஏதாச்சும் அவசியம் இருந்ததுன்னா அதுக்கான வேறு ஏதாச்சும் வழியை நான் கண்டுபிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தங்களை மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த சைக்காட்டிக் டாக்டரும், யாரை மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கா. அப்படியே இங்கே கட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிராவை தான் காணிக்காங்க, அதாவது ஜிராவோட ஃப்ரெண்ட் இங்கே தான் காணிக்காங்க, அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அந்த இடத்துக்கு நம்ம ஜிராவும் போயின்னுட்டு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு பொண்ணு ஒரு ஆடில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா, அவள் சூப்பராக சொன்னான்னு சொல்லிட்டு இங்கே அவளை பாராட்டலான்னு போனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கும் ஜிரா படன்னு அவன் கையை தட்டிகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்தீங்க, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு ஒரு உதவி வேணும், ரொம்ப அவசரம் வா அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே கூப்பிட்டா இங்குக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே, அடுத்து என்ன பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்திருக்கானு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே என்ன கேட்கான்னா, ட்ரெஸ் எதுவுமே போடாமல் ரூம்குள்ளாடி அங்கேயும் இங்கேயும் நீ பார்க்கும்போதே லாந்திட்டு இருந்தானா, இது வித்தியாசமாக இல்லை, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டுட்ருக்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஜிராவும்,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ என் முகத்தை பார்த்துட்டு இருந்தப்போ அவனுக்கு எதுவுமே தோணலையா. ஒரு வேளை இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இங்கும், அப்போது நீ அவனை நேக்டாக பார்த்தனால உனக்கு அவனை பிடிச்சிருச்சா இருந்தாலும் உனக்கு அவன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படி கேட்க. எமர்ஜிராவும் அப்படிலாம் இல்லை, இந்த ஜாபில் நிறைய காசு கிடைக்குது அதனால தான் வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு இங்கும், ஜாபில் நிறைய காசு கிடைக்குது தான், ஆனால் இது கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்குது, வேளாவே ஒரு மாஃபியா பாஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நமக்கு மாஃபியா பாஸ்னோடனே மீயாண்டி தான் ஞாபகம் வருது. இங்கே இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு வேளை உன்னை கடத்திட்டு போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல நிறுத்தி நீ அவங்கள ஸ்கேம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ண நீ என்ன பண்ணுவேன்? அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்னால் ஒன்று ஹெல்ப் பண்ண முடியாது, நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜீராவும், அதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன் தெரியுமா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த டைமில் பார்த்தா என் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் போல், அதை பார்த்துட்டு இவன் என்னமோ பேய பார்த்த மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்க. அவனோட ஷாக்கிங் ரியாக்ஷனை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்க இங்கும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் வர. அப்போ தான் அவன் சொல்லலாம், அந்த இருக்காமல அவன்கிட்ட இருந்தால் மெசேஜ் வந்திருக்கு, அவன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. பதறிட்டே நான் இப்போ என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு இங்கும் டெவலை பற்றி பேசுகிறப்போ அதுகிட்டேருந்து மெசேஜ் வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உனக்கு அவனை பற்றி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா, நல்லா யோசிச்சுப்பாரு, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவன் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க ஒரு வழி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருந்தா. அவனும் எனக்கு உண்மை சொல்லணும்னா ஒன்றுமே ஞாபகம் இல்லை, அவனோட அந்த பாகத்தை மட்டும் தான் பார்த்தேன், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல. இங்கும் எனக்கு தெரியும் உனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அவங்க 2 பேரும் மீன்வெயில் நம்ம கோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே கோவம் என்னன்னா நம்ம ஜிரா பற்றி அந்த டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான் போல். டாக்டர் என்ன சொல்லாங்கன்னா, நம்ம முன்னாடி பேசின அந்த செஷன்ஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ரொம்ப ஓப்பனாக பேசலை, ஆனால் இந்த செஷனில் இப்படி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுது, எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதுக்கு நம்ம கோவம், நான் அவனை நம்புறேன்லாம் சொல்லலை, ஆனால் அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சன் கிடையாது, அதாவது அவன் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஒரு கேரக்டரோ இல்லை, என்ன நினைக்கான்னு ரொம்ப கண்டுபிடிக்க கஷ்டமான கேரக்டரோ இல்லை, ஈஸியாக அவன் என்ன சொல்லான்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஜிராவும் அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறான். அங்கே ஹோட்டலுக்குள்ளாடி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவில் இவன் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. எங்கே கோவம் காமிச்சோம்னா, அவன் இந்த டாக்டர்கிட்ட அவனோட சோஷியல் மீடியா ஃபுல்லுமே நான் வந்து வாசித்து பார்த்துட்டேன், அதில் அவன் என்ன நினைக்கானா அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட அது அவனோட டைரி மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வாசிக்கான். அதில் இந்த ஜிரான் எழுதியிருப்பான்னா, எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தங்க வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட சேலரி மட்டும் ரொம்பவும் கம்மியாக இருக்கும், இது என்னதுன்னு சொல்லி மேலே திட்டி எழுதியிருக்க, இதை வாசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே உனக்கு பணம் ஜாஸ்தியாக தேவைப்படுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பணத்தால் கண்ட்ரோல் பண்ணணும்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு பர்சனை நான் மீட் பண்ணின்னு சொல்லி பேசினது எல்லாமே நம்ம ஜிராவை பற்றி தான். ஜிரா பற்றி பேசினாலும் ஃபுல்லாகவே சிரிச்சிட்டு தான் வந்திருக்கான். அப்படி இங்கே திருப்பி கட் பண்ணி நம்ம ஜிராவை காமிச்சோம்னா, இங்கே நம்ம ஜிராக்கு பக்கத்தில் வந்து ஹலோன்னு சொல்ல, இவனும் பதிலுக்கு ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் தானே ஜிரான்னு கேட்டால் இவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை காமிச்சா, அது யாரும் தாத்தா மாதிரி இருக்குது, நான் தான் கோவோட பட்லர்னு சொல்ல. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த வழியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிராவை கூட்டிகிட்டு போக, திருப்பி இங்கே கோவம் காமிச்சா இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் என்ன வேலை பார்க்கணும் அதே வேலையுமே பார்க்கவே இல்லை, இதனால அவனுக்கு அங்கே என்ன நடக்கும், என்ன எது மூலமாக ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே அவனுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிரா பற்றி கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ராமும் பட்லரை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு கோவோட ஃபுல் நேம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதுக்கு அந்த பட்லரும் என்னோட பாஸோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டில் போகிறாரு. ஜிராக்கு ரியாக்ஷனா, நான் இப்படிலாம் இருந்தால் எப்படி தான் இந்த யாருன்னு கண்டுபிடிப்பேன்னு தெரியல, எங்கே போய் மாட்ட போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க. அங்கே போய் அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் நின்னதுக்கப்புறம் தான் பட்லரும் நம்ம ஜிராட்ட, நான் கேட்குறது கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், ஆனால் என் பாஸோட சேஃப்டிக்காக தான் அதை பண்ணி தான் ஆகணும், உங்கள் ஃபோனையும் பேக்கையும் தாங்க, நான் உங்களை செக் பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து சொல்ல. ஜிராவும் உங்கள் பாஸோட எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து லீக் பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போது சொன்னேன், வந்து என்னோட பாஸோட ஆர்டர், நான் இதை பண்ணி தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிரா வந்து ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்க. பண்ணி ஒன்றும் கிடைக்கல. ஃபைனலாக நம்ம ஜிராவோட பேக்கையும் கையிலேருந்து வாங்கிட்டு அப்புறம் தான் பைப்பில் லிஃப்ட்டுக்குள்ளேயே அனுப்பி விட்றாரு.
ஜெரா லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பட்லர் ஒரு கீ கார்டை கொடுத்து, இதுதான் ரூமோட கீ கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஜிராவும் அதை வாங்கிக்க. திருப்பி அடுத்த சீனை கட் பண்ணோம்னா, இந்த கீ கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஜிராவும் ஒரு ரூமை திறந்துட்டு உள்ளாடி போக, அது நம்ம கோவோட ரூம் தான். ஜிராவும் நம்ம கோவை தேடிட்டே உள்ளாடி வந்தா, அவன் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க. அவன் வந்தது தெரிஞ்சோடனே பின்னாடி திரும்பி பார்க்க, நம்ம ஜிராவும் பக்கத்தில் வந்து என்னட்டு, என்னோட ஃபோனையும் பேக்கையும் அப்படி தான் வாங்கி வைக்கணுமா என்ன? அனுமதி கேட்டா, இதுக்கு இந்த கோப்பையனும் நம்ம தானே இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணலையே, நான் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. அப்படி சொல்லிக்கிட்டே, ஆனால் அந்த டேபிள் ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தியா, அதை எடுத்து வாசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவன் எப்பவும் போல் இரவு உள்ளதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் போடணும்னு நினைப்பான் போல, இவன் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜீராவும் அந்த பேப்பரை வாசிட்டு என்டிஏன்னு ஒன்று இருக்க, அது என்ன அப்படின்னு கேட்கான். ஓம்பத்தலுக்கு என்டிஏனா நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் வந்து சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தங்க சைன் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்னொருத்தங்களோட இன்ஃபர்மேஷனை எங்கேயுமே வந்து லீக் பண்ணக்கூடாது. அதே மீறி லீக் பண்ணாங்கன்னா, அவங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஜிராவும், என் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் ஷாக்கிங்காக கேட்கான். இது எல்லாத்தையும் பார்த்துருந்தக்கோ, நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒர்க் பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு தேவை தானே. சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு விஷயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோ. உன்னோட சோஷியல் மீடியாவையும் உன்னோட லொக்கேஷனையும் எனக்கு ஆக்சஸ் பண்ண நீ அலோவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அவன் நிஜமாக தான் சொல்கிறியா, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு கோவம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும்ல, என்னோட எல்லா எம்ப்ளாயீஸுமே இதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இங்கே ஜிராவும் என்டிஏ இதெல்லாம் வந்து கவர் பண்ணும், ஒரு வேளை உங்களை பற்றி நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, கோவம் பதிலுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. ஜிராவும் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்போனா என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த கோவம் பொய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு சொல்லி முடிச்சிடுறான். ஜிராவும் ஒரு வேலை நான் இதில் ஒத்துக்கலைனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஒன்றும் இல்லை அண்ணாருக்கு தான் வாசல், அப்படியே நீ வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜிராக்கு தான் இந்த வேலையும் இல்லையே, அதனால அவன் என்ன பண்ணான்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணி சைன் பண்ணலான்னு போக, அப்போ அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்குது, அதை வந்து இவன் ஊற்று பார்த்துட்டு இருக்கான். அதான் அவனுக்கு ஏதோ ஒன்று தோணுது. அதாவது இங்கே என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு கான்ட்ராக்ட்னு இருந்துச்சுன்னா அதில் சைன் பண்ண போகிற 2 பேரோட நேமும் அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதில் ஏதாச்சும் நேம் இருந்தால் அதை நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ அதை பார்த்துட்டே வேணும், இது யாரோட சிக்னேச்சர் ரொம்பவும் அழகாக இருக்குது, உங்களோடது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு அந்த கோவம், இல்லை இது என்னோட கம்பெனியில் இருக்கக்கூடிய லீகல் ரெப்ரசன்டேட்டிவோடது அப்படிங்கிற மாதிரி ஏன் பதில் சொல்லலாம். ஜெராவும் எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அதில் வந்து சைன் பண்ணி மூடி வைக்க. சைன் பண்ணுறப்போ அந்த கோக்கோ லுக்கை பார்க்கணுமே, ஆடு தானாக வந்து வலையில் சிக்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். எனக்கு என்னமோ இவனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஜெராவும், நான் தான் இப்போ உங்களோட ஒரு எம்ப்ளாயி ஆகிட்டேன்ல, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா பாஸ் அப்படின்னு கேட்கா. இதுக்கு நம்ம கோவம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நம்ம ஜிராவும் ஒன்றும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு வேலை நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாச்சும் வேலை எனக்கு வந்து செய்ய விருப்பம் இல்லை, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா, நான் இங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு போய் நீங்கள் வந்து லோ பண்ணணும், அதையும் இல்லை ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, கோவம் சரி ஓகே நோட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போவே கோவுக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ கோவம் அந்த ஃபோன் காலில் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜெராவையும் ஒரு லுக்கு விட்டுட்டு அவன் அப்படியே இங்கேருந்து கிராஸ் பண்ணி ஃப்ரெண்டாக நடந்து போவேன். இவன் போகிறத பார்த்த ஜெராவுக்கு இது ஒரு ஞாபகம் வருது. அதாவது இங்கே தான் வந்து சொல்லியிருப்பா, ஒரு வேளை அவன் ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ரூமுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அவன் வெளியே எங்கேயாச்சும் போனான்னா, அவனோட டெஸ்க்கு இல்லை அவனோட பர்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவன் யார் அப்படின்னு நமக்கு தெரிகிற மாதிரி ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்கலாம். அதனால் நீ வந்து அதெல்லாம் தேடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லியிருப்பா. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஜிராக்கு ஞாபகம் வருது. இவன் நிம்மதியாக தேடணும் அப்படின்னா இந்த இங்கே இருக்கான்னு தெரியணும். அதனால் என்ன பண்ணான்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா, அவன் சிகரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிற மாதிரி வந்து இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாகணும். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல இந்த சிகரெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஆக்சுவலாக அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இதை ப்ரமோட் பண்ண வகையில் இருக்கனால நான் இதுக்கு ஒரு வார்னிங் வந்து கொடுத்துக்கேன். அங்கே கதைக்குள்ளாடி போகலாம். இங்கே ஜிரா பையன் இதை பார்த்துக்கிட்டு சரி ஓகே அவன் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் தேட ஆரம்பிக்க, தேடுறப்ப அங்கே இருக்க ஒயினை லைட்டாக கொட்டி விட்டுறான். ஜிராவும் அதை வந்து தொடச்சிட்டு இருக்க, மீன்வேல் இப்போ கோவம் காணிக்காங்க. யார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் அவனை பார்த்தீங்க தானே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கேன். ஒரு செக்டார்லேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாமே வேலை கூடியது வந்து மக்கள் தான். அதனால நம்ம அடிக்கடி அவங்கள செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தானே.
ஆனால் இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் நான் வந்து டெக் அப்படிங்கிற ஒரு கூலான விஷயத்த உள்ளே கொண்டு வர போகிறேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர். இதுக்கு எந்த ஒரு லாவும் வந்து ஆப்போசிட்டாக வந்து இல்லை. ஏன்னா நம்மளே இப்போ தானே புதுசாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஒரு லாவும் வந்து கிடையாது. இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பிஸ்னஸ் ஐடியா பற்றி பேசிகிட்டு இருக்க. நம்ம ஜீரா தான் இதை பற்றி யோசிச்சு பார்க்கா. அதில் எங்கே என்ன சொல்லலான்னா, அவன் ஒரு டெக் காய் தானே அப்படின்னா அவன்கிட்ட ட்ரோஃபி இல்லைனா சர்டிஃபிகேட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த தேடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பா. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இவனும் தேடிட்டே வந்திருக்க. இவனுக்கு எதுவுமே கிடைச்ச மாதிரி வந்து தெரியல. கட் பண்ணி திருப்பி நம்ம கோவம் வந்து காணிக்காங்க. அவன் என்ன சொல்லான்னா, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தானே. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுனால நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படாது. அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். சொல்ல போச்சுன்னா இது வந்து துணியை காய போட்டு எடுக்கிற மாதிரி. நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே வந்து போதும். நான் அதை நல்லாவே ஜாஸ்தியாக்கி கொடுப்பேன். நீங்கள் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு ஜாஸ்தியாக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியுமே பேசிகிட்டு இருக்க. ஜெராவா காமிச்சோம்னா அவன் கஷ்டப்பட்டு தேடி ஏதோ ஒரு துண்டு சீட்டு மாதிரி வந்து கண்டுபிடிக்க அதில் கொஞ்சம் வேற எழுதியிருக்கு. திருப்பி கோவம் காமிச்சோம்னா வேற இவ்வளோத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஐடியா பற்றி வந்து கேட்க ஜெராவா காமிச்சோம்னா அவன் அந்த சீட்டில் பார்த்த விஷயத்தெல்லாம் ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு இருக்க. அவன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. கீழே பட்டர் ஸ்டார்டிங்கில் செக்அப் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் கீழே வரப்போவும் இதே மாதிரி நான் உங்களுக்கு செக் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுல்ல அப்படிங்கும் போது அந்த பட்லர் சொன்ன விஷயம் ஞாபகம் வர உடனே கையில் வச்சிருந்த டிஷ்யூ பேப்பர் மொத்தத்தையும் அப்படியே நாராக கிழிச்சு போட்டுறான். அப்படி கிழிச்சிட்டு எங்கடா எழுதலான்னு சொல்லிட்டு அந்த கூவுறதுக்கு முன்னாடி எழுதணுமேன்னு சொல்லி அவசரமாக யோசிச்சிட்டே இருக்க. அப்பயும் எனக்கு ஒன்று தோணுது. பட்டுன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இவன் பாட்டு குடஞ்சிட்டே வந்துருக்க. என்னடா இவன் பண்ண போகிறான் அப்படின்னு நம்ம ஒத்து பார்த்தா இவனோட டவுசர் இருக்குல்ல, பொதுவாக எலாஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒயிட் கிளாத் போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க போல். அதனால அவன் அதுக்கு மேலே எழுதி எடுத்துகிட்ருக்கான். கோவம் காணிக்காங்க. கோவம் யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு பவுலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த ஆப்போசிட் இருந்த பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம பீமு. ஸோ பீமும் எப்படி நிஜமாவா நீ சொல்கிற அப்படிங்கும்போது இவன் ஷாக்கிங்காக சொல்லிக்கிட்டு நீ நிஜமாவே ஏதோ ஒன்று தான் அப்படிங்கும்போது இவன் சொல்லலாம். கோவம் எப்பவும் போல் நீனும் அந்த பண விஷயத்த வந்து பார்த்துக்கோ அப்படிங்கும்போது இவன் சொல்ல, அது கூடவே இன்வெஸ்டர்ஸ் என்ன கேட்காங்கன்னா, நம்ம இந்த வருஷத்தோட கடைசியில் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கணுமா, ஆனால் நம்ம அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. யாரை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிஎம் கேட்கா. எதுக்கு கோவம், உன்னோட ஃபுல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே பிஎம்மும் சரி இதை டிபார்ட்மெண்ட்டை யார் சொல்ல போகிறான்னு கேட்டால் எதுக்கு கோவம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுறான். பிஎம் இதை கேட்டுட்டு ஷாக்கிங்கில் அப்படியே உட்காந்துருக்க. கட் பண்ணி திருப்பி நம்ம ஜிராவையும் கோவம் தான் காணிக்காங்க. கோவம் ஜிராவை கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே திரும்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நம்ம ஜிராவும் திரும்பி நிற்க. இவன் ஏதோ ஒரு டேப் எடுத்துகிட்டு வந்து இவனோட முதுகெல்லாம் அளந்துட்டு இருக்கான். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி ஜிரா கேட்க, நம்ம கோவம் உன்னோட மெஷர்மெண்ட்லாம் எடுத்து துணி தைக்க கொடுக்க அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம கோவம் உன் முதுகு ரொம்பவும் குட்டியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை பெருசாக காணிக்கிற மாதிரி துணி ஒன்று உனக்கு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜிராவும் நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, ஓ நீ மிஸ்டர் கேவா இருக்க போகிறேன்னு சொல்ல, மிஸ்டர் கேயா அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிராவும் நான் உங்களை மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு கோவம் ஆமாம் என்னோட ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் நீ எனக்கு பதிலாக என்ன மாதிரியில் போய் இருந்து பேசிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜிராவும் எதுக்காக நான் போகணும் நீங்களே போகலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நம்ம கோவம் எனக்கு மற்றவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசுறது வந்து பிடிக்காது, முக்கியமாக க்ரௌடு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இங்கே ஜிராவும் ஓ அப்படியா, அப்படின்னா நான்லாம் இந்த லிஸ்ட்டில் வருவேனா, என்னை பார்த்து மீட் பண்ணி பேசுறது மட்டும் உங்களுக்கு ஓகேவா இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்பி கேட்க, இதுக்கு கோவம் ஒரு வேலை இப்படி என்ன நீ பிரச்சனை பண்ணணும்னு நினச்சனா நீ அப்படியே இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், உனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இந்த ஜிராவும் ஓ சாரி சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாய் மூடி நின்னுறான் இப்படி சொன்னோன்னே. ஓவும் இப்படி ஜிராவோட எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பட்லருக்கு கால் பண்ணி ஒரு அழகான ஒரு பையனுக்கு, அதுவும் ஃபேஷன் டிசைனிங் பற்றி தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூட்டை வந்து எடுத்துட்டு வா, எனக்கு 4 மணிக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு வைக்க, ஜிராக்கள் லுக்கை பார்க்கணுமே, பண்ணதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னமோ பெரிய இவன் மாதிரியே வந்து பேச வேண்டியது அப்படிங்கிற தான் இருக்கும். இப்போ ஃபோனை வச்சுட்டு நம்ம கோவம் சரி வா நீ அங்கே அந்த நெகோசியேஷனில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஏர்பட்டை ஜிராட்டை கொடுத்துக்கிட்டும் தள்ளி போய் நிற்கான்.
அப்படியே 2 பேரும் பொசிஷனில் போய் நின்னதுக்கப்புறம் கோவம் நான் சொல்லதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெராட்ட சொல்ல அப்படி சொல்லிட்டு இவனும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு போர்டில் ஒரு சீட் வேணும், இந்த நம்பரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எனக்கு போர்டில் ஒரு சீட் தர அவ்வளோ கஷ்டம் இல்லையேன்னு சொல்லி இவன் பேசிகிட்டே இருக்க ஜெராவும் இதை பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை, எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, நான் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது வந்து கேட்க இந்த ஓப்பையனும் நீ ஒரு ஆக்டர் தானே அப்படிங்கும்போது வந்து கேட்க இதுக்கு நம்ம ஜீராவும் ஒரு ஆக்டராக இருந்தாலும் உங்களுக்கு கேரக்டரை பற்றியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பற்றியும் உங்களுக்கு முழு விவரமும் தெரிஞ்சால் தான் ஒழுங்காக நடிக்க முடியும், நீங்கள் எப்படிப்பட்ட ஒருத்தனே தெரியாது அப்புறம் நான் எப்படி உங்களோட ரோலை ப்ளே பண்ண முடியும்னு நீங்கள் கேட்க சரி உனக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணா சரி நான் தான் சொன்னேனே இது வந்து ஒரு பிஸ்னஸ் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே திருப்பி சொன்னதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க நிராக ரியாக்ஷன் பார்க்கணுமே, நீ முழுசாக உன் கேரக்டர் என்ன உன் பேக்ரவுண்ட் என்ன நான் என்ன பண்ணணும்னு சொல்லாமல் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத என் ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாகவே அப்படி சைலண்டாக இருந்து நிரூபிக்க கோவம் அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டு நான் சொல்ல விஷயத்த சும்மா உனக்கு திரும்ப சொல்லதுக்கு அவ்வளோ கஷ்டமானு கேட்க ஜீராவும் இது ஒரு ஆக்டிங்கு, நான் ஒன்றும் ரோபோட் இல்லை, எனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே நான் ஒர்க் ஆகுறதுக்கு எனக்கு ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பதில் சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டு இருந்த கோவம் ஓ அப்படியா சரி நீ உன்னோட ரோலே ப்ளே பண்ணு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சீன் கொடுக்கான். அந்த சீனில் நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற, அங்கே போகிறப்போ உனக்கு முன்னாடியே வந்து தெரியும் எப்படியும் இவங்க நமக்கு வேலை தர மாட்டாங்கன்னு, எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான், கடைசியில் நீ தான் வந்து காயப்பட்டு நிற்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு உனக்கு இந்த சீன் புரிஞ்சா சிச்சுவேஷன் புரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கா ஜெராவும் இவனை பார்த்துக்கிட்டே சரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல நீயா இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு சரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஜெராவும் சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்ட ஒரு சில டைலாக்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கான். இவன் இந்த டைலாக்ஸ்லாம் சொல்ல ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜெராவும் அதே டைலாக்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணான். எனக்கு தெரியும், நான் இதுக்கெல்லாம் பழகிட்டேன், நான் எந்த ஜாப்க்கு போனாலுமே எனக்கு வந்து வேலை கிடைக்காது எனக்கு தெரியும், நான் இந்த ஜாப்குள்ளாடி நடந்து வரப்போவே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படியும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு என்னோடய குறைகள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி எப்படி தான் இந்த வேலையிலேருந்து என்னை தூக்கலாம் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இதெல்லாம் அப்படியே நம்ம ஜீராவும் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லப்போ நம்ம ஜீரா அழுற மாதிரி தான் வந்து இருக்குது. அவன் கண்ணெல்லாம் வந்து கலங்கி அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கான். இந்த ஆப்போசிட்டில் இருந்த கோப்பையிலும் ஃபாஸ்ட்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்து வேணும் சொல்ல ஆனால் நான் காலையில் இதுக்காக எழுந்துச்சி ட்ரெஸ் பண்ணுவேன், ஒரு சிலர் என்னோடய ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணதுக்காகவா, ஒரு சிலர் தரக்கூடிய அந்த கொஞ்சோல காசுக்காக நான் வந்து என் வாழ்க்கை முழுக்க வந்து கஷ்டப்படுவேன், ஒரு வேளை என்னால் என்னோடய வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ண முடியும்னா நான் இல்லை வேலை பார்க்கணுன்னு சூஸ் பண்ண முடியும்னா நான் ஏன் இப்படி வந்து கெஞ்சிட்டு இருக்க போகிறேன், ஒரு வேளை ஒரு ஜாப் கிடச்சிச்சின்னா அந்த ஜாப்லேருந்து எப்போ நம்மளை தூக்குவாங்கன்னு நினச்சிட்டே பயப்பட்டுட்டு இருக்கணும், அந்த ஜாபில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ நமக்கு மேலே இருக்கவங்க அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேலே கொட்டுறப்போ எல்லாத்தையும் வந்து நான் தாங்கிட்டே இருக்கணும், என்னை பார்த்தா என்ன ஒரு எமோஷ்னல் டஸ்ட்பின் மாதிரி வந்து தெரியுதா என்ன உங்களுக்கு, உங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலலாம் என் மேலே எல்லாத்தையும் வந்து திணிக்கிறதும் மீதி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்கிட்ட வந்து எடுத்துக்கிறதும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த கோவம்னு சொல்லிகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஜீராவும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இப்படிலாம் ரிப்பீட் பண்ணப்போ நம்ம ஜிரக கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்து கொட்டிக்கிட்டே வந்துருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இதை அவனோட லைஃப்பை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தானே வந்துருக்குது. இப்படி மொத்தமாக சொல்லி முடிச்சதுக்கு அடுத்த இந்த கோவம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஜெராவும் அழுதுகிட்டே அவனுக்கு என்ன சொல்லனே வந்து தெரியல. அதனால் அவனும் நான் நான் எதுக்குமே உபயோகப்படாதவன் மாதிரி எனக்கு தோணுது, நான் எதுலேயுமே வந்து பர்ஃபெக்டாகவே வந்து இல்லை, மற்றவங்க என்கிட்ட என்னை எவ்வளோதான் எதிர்பார்க்காங்கன்னு தெரியல, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் அழுதுகிட்டே வந்திருக்க ஆப்போசிட்லனாக்காவும் நான் தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன். இப்படி சொன்னதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜிராவும் நீ என்னோடய சோஷியல் மீடியாவை போய் பார்த்துருக்கல்ல, நீ சரியாக ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டு இருந்தக்காவும் ஆமாம் நான் மோசமானவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையாட்டிக்கிட்டு நீ அதெல்லாம் தேவையில்லை, நீ ரொம்பவும் நல்லா தான் வந்து பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போய் ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஒயின் ஊற்றிட்டு இருக்கான். ஊற்றும்போது இதான் ப்ளம் ஒயின்னு, நான் தான் என் கையாலேயே இதை வந்து செஞ்சுருக்கேன், நான் இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா இதை குடிப்பேன், இதை குடிக்கும்போது எனக்கு ரொம்பவும் ஃபோக்கஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஊற்றி நம்ம ஜிராட்டை கொண்டு கொடுக்கான். இங்கே கட் பண்ணோம்னா நம்ம பீமை தான் வந்து காணிக்காங்க.
பீம்கிட்ட தான் ஆல்ரெடி இந்த வந்து சொல்லியிருப்பான்ல, "நீ உன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிரு, உங்களுக்கு வேலை கிடையாது." அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு அவனோட கேபின்ல இருந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கேபினுக்கு போய், "உங்கள்ட்ட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்." அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி வாய மூடுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாங்க. யாருக்குடா ஹாப்பி பர்த்டேன்னு பார்த்தா இந்த பீம்க்கு தான் போல. இப்படி பாசமா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்களும் விஷ் பண்ணிட்டே பக்கத்துல வேற இவனும் சொல்ல முடியாம அப்படியே வாய மூடிட்டு நிக்கான். அப்படியே இங்க கட் பண்ணோம்னா டீமை காணிக்காங்க. டீமும் வெளியே என்ன சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க, அவனுக்கு டீமை மிஸ்டா இப்படி சொல்லன்னு ஐடியா இல்லை. திருப்பி ஒரு வார்னிங் சொல்லிக்கேன், இப்படி வந்து சிகரெட்லாம் வந்து பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனால் இந்த சீரியஸில் ஃபுல்லாகவே எதுக்கு எடுத்தாலும் அதான் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி வாங்க கதையை பார்க்கலாம். ஸோ நம்ம பீமோட ஃப்ரெண்டு வெளியே வந்து நின்னுட்டு, "என்ன தப்பாக இருக்குது? பர்த்டே அன்னைக்கு ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு வெளியே வந்து நிற்க என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு இந்த பீம் என்ன சொல்லலான்னா, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் இதை யார்ட்டையும் வந்து சொல்லிடாத. மற்ற டீம் மெம்பர்ஸுக்குலாம் தெரிஞ்சா ரொம்பவும் கவலைப்படுவாங்க." அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். அது கூடவே என்ன சொல்லலான்னா, நம்ம கம்பெனியில் நமக்கு பதிலாக ஏஐஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்களாம். மொத்தமாக கம்பெனியே ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஃப்ரெண்டும் ரீஸ்ட்ரக்சரிங்கா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். அதுக்கு பீம் என்ன சொல்லலான்னா, ஆமாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டையும் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டையும் மாற்றினாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டையும் 1 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினாங்க. நம்ம ஹை கம்பெனியில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் வந்து அதே மாதிரி இருக்கிற மாதிரி மாற்ற சொல்லிட்டாரு. அதனால் நமக்கு கொஞ்சம் பேர் தான் வந்து தேவைப்படுவாங்க. ஏன்னா எல்லா வேலையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டும் டென்ஷன் ஆயிடுறான். இதை கேட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டும், நான் தான் அதுக்கு ராத்திரியும் பகலுமா வந்து கோடிங் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் கோடிங் போட்டு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமே என்னோட ஜாபுக்கு ஆபாவளையும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் சொல்லிட்டு, எவ்வளோ சாதாரணமாக அழகா ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க எங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து கூட ஃப்ரெண்டு தானே, நீ பேசலாம்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு நம்ம பிமோ, நான் என்ன பண்ண முடியும், என்னால் எப்படி அவனோட பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து தலையிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு பையனும், சரி அட்லீஸ்ட் எப்படியோ நான் ஃபயர் ஆக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை ஒரு தடவை நான் மீட் பண்ணி அப்படியே மூஞ்சிலேயே வந்து குத்துடணும் அப்படின்னு சொல்ல, இப்படியுமே புலம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த பீமும், சரி விடு, அடுத்த நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பாரு, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, 2 பேரெலாம் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் வேறு என்கிட்ட சைன் வாங்கினீங்களே, நான் காம்படிஷன் அக்ரிமெண்ட்னு, ஒரு வேளை அதில் சைன் பண்ணலன்னா கூட சொந்தமாக என்னோட கம்பெனியில் இந்த கோடிங்கை யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனிலையாச்சும் அந்த கோடிங்கை வந்து விற்று அதுலையாச்சும் எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிருக்கும். ஆனால் கடைசியில் இப்போ என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிகிட்டே நிற்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பீமும் மறுபடியும், நீ பேசாமல் என்னோட வீட்லேயே கொஞ்ச நாள் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஃப்ரெண்டும், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது இருக்கும், நான் ஒரு காசு கூட செலவு பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ, உன்னோட பர்த்டே கேக்கு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன், எங்கனே என்கிட்ட சேவிங் இருக்குது, நான் சேவ் பண்ணி வச்சு அதை வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்ப. அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா கோவையும் ஜிராவையும் தான் காட்டிக்காங்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வெளியே டோர் திறந்துட்டு பட்லரும் வாங்கின கோட்டை அப்படியே அங்கே வச்சுட்டு போவேன். கரெக்டாக டைமுக்கு வெளியே வந்த கோவம் அந்த கோட்டை பார்த்துட்டு கோட்டை எடுத்துகிட்டு நம்ம ஜிராவை பார்க்க போகிறான். ஜிராவும் அங்கே உட்காந்துருக்க, ஜிராட்ட கோட்டை வந்தாச்சு, நீ ரெடியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஜிராவும் ஆமாம் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பதில் சொல்ல திரும்பி, ஜிராவும் அப்படியே திரும்பி நான் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவன் அப்படியே ஃப்ரெண்டில் நடந்து போக, இவனை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே இந்த கோப்பையெல்லாம் போகிறான். பார்த்தா அது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் போல். அவன்கிட்ட அந்த கோட்டை கொடுத்துக்கிட்டு, நீ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுற, நீ கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவ, நீ உன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ட்ட ஜஸ்ட் அவங்கள நார்மலாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சா மட்டுமே வந்து போதும், எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜிராவும், நீங்கள் ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்களையோ இல்லை ஏதாச்சும் ஒரு லாயரையோ அனுப்பக்கூடாது, அதானே கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்காக நான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த கோப்பையிலும் நான் எல்லாரையும் அனுப்புனேன், ஆனால் எல்லாருமே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, உன்கிட்ட கொஞ்சம் ஃபேஷனபிள் சென்ஸ் இருக்குது, உனக்கு ஃபேஷனை பற்றி நல்லா வந்து தெரியும், அதனால உன்னை அனுப்புனா சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இப்போ ஜிராப்பே என்ன கேட்கானா, சரி நான் யார் கூட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இவன் என்ன சொல்லான்னா, லைப்ரரி லைப்ரரி கம்பெனியோட ஓனர் தேம்ஸ்கிட்ட தான் வந்து பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த ஜிராப்பைகளுக்கும், நான் தான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு தேம்ஸை தெரியும், தேம்ஸ் ஆல்ரெடி என்னை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை கேட்டிருந்த கோவம்,
பயப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. பொதுவாக அவனுக்கு யார் உபயோகப்படுறாங்களோ அவங்கள மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பான். அதனால் கண்டிப்பாக ஒன்றும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது. என்னை நம்பினா இல்லை உண்மையை தான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஜிராக்க ஃபேஸை பார்க்கணுமே, என்னமோ ஒன்றத்தையும் சொல்லுங்க என்னத்தையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிற்க, இந்த கோவம் டெல்லி லேட் ஆகிடுச்சு வா கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடறான். இங்கேருந்து டேரெக்டாக ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிடுவாங்க. ஸோ ஹோட்டலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கோப்பையும் காரில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பேப்பரை இந்த ஜிராப்பையோட அந்த கோட் பேக்கெட்டுக்குள்ளாடி வைக்கான். நான் எப்போன்னு சொல்லேன்னா அப்போ இந்த பேப்பரை தூக்கி அவன்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இந்த ஜிராவும் அங்கேருந்து இறங்கி போகிறான். ஸோ இறங்கி போகிறப்போ ஹோட்டலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் இந்த கோப்பையனும் உள்ளாடி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜிராப்பையிலும் போய் உட்காராங்க. இந்த ஜிராப்பையும் உட்கார்றப்போ கோட்டை இழுத்து விட்டுட்டே நிற்க, இதை பார்த்துட்டு இருந்த இந்த கோவம், சரி போதும் கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுது போய் உட்கார் அப்படின்னு சொல்ல, ஜிராவும் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கீழே உட்காந்துறான். திருப்பி காரை காமிச்சாங்கன்னா ஜெராவும் நான் அவன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, எதுக்கு இந்த கோப்பையலும் ஆர்ட்டை பற்றி பேசு, ஏதாச்சும் ஒரு சில விஷயம் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கோம்ல, அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து அவனை உற்சாகப்படுத்தி அதை வந்து பேசிக்கிட்டே இரு. ஒன்ஸ் அவனோட காட்ஸ் எல்லாருமே கீழே போனதுக்கப்புறம் உன்ட்ட என்ன சொல்லணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இதை கேட்ட ஜெராவும் அவனோட காட்ஸ் எப்படி கீழே போவாங்க, அதுக்கு நான் உங்கள் மூஞ்சில் தான் வந்து குத்துவணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்லேருந்து காணிக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் இந்த கோப்பையிலும் ஒரு ஒயின் ஆர்டர் பண்ணிட்டு தேம்ஸ் வந்துட்டான் ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜிராக்கு வந்து சொல்ல, அப்படியே திருப்பி கட் பண்ணோம்னா காரு தான். காரில் உட்காந்துக்கிட்டு இதை நினச்சிக்கோ, வெர்மர் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்ல, வெர்மர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவரும் நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. அவரும் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு அவரை மாதிரி நீ ஒரு நிறைய ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோயேன், அதே யார்ட்டையாச்சும் விற்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டு இருந்த இந்த ஜிராவும் வெர்மரோட கடைசி காலத்தில் கூட அவரோட பெயிண்டிங்ஸ் எதுவுமே செல் ஆகலை அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த இந்த கோப்பையிலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படின்னா யார்கிட்ட விற்ப தான் வந்து மேட்ரு அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜிராவும் யார் என்னோட பெயிண்டிங்கை ஒரு வேல்யூபிளாக பார்க்காங்களோ அவங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்ல, இதே மாதிரி தான் நீ அவனையும் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோப்பைன்னு சொல்லி அனுப்பிவிடான். திருப்பி ரெஸ்டாரண்ட்டை காமிச்சோம்னா அந்த தேம்ஸும் உள்ளாடி வரான். ஸோ தேம்ஸ் உள்ளாடி வந்தோடனே இப்போ கேவாக இருக்கக்கூடிய ஜிராவும் உள்ளாடி வாங்க, சாரி கடைசி டைமில் மீட்டிங் வந்து வேற ஒரு பிளேஸுக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உட்கார சொல்ல, ஜிராவும் சரி நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கூடிய அந்த தேம்ஸும் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பட்டுன்னு சொல்லிட்டு, இவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். சொல்ல போச்சுன்னா வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து உட்காந்துருக்கான். இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு அமைதியாக இருக்கிறத பார்த்துக்கவும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த பற்றி பேசு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்த பற்றி பேசு, அவனோட கம்பெனியை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்க, ஜெராவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இவன் தேம்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கானே, அதனால் உங்களோட ஸ்ப்ரிங் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல, இதுக்கு இந்த ஆப்போசிட்டில் இந்த தேம்ஸோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறான். இங்கே இருக்கக்கூடிய ஜெராவும் அடுத்த நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, எதுக்கு ஆப்போசிட் இருந்தாலும் எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி கையே ஆட்டிட்டு சும்மாயும் உட்காந்துருக்கான். இப்போவும் திருப்பி சைலண்டாக இருக்க, கோவம் வெளியிருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி உன்ட்டு ஒரு பேப்பர் கொடுத்தேன்ல, அந்த பேப்பர் இப்போ அவன்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜிராவும் அந்த பேப்பரை எடுத்து அதில் வைக்க, அதை அந்த தேம்ஸை வந்து எடுத்து பார்த்தா அதில் நிறைய படங்கள் இருக்கும் போல். அதுக்கு தேம்ஸும் இந்த படத்தில் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஸோ கோவம் அங்கே சொல்லிகிட்டு இருக்க, அப்படியே ஜிரா அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கா, எனக்கு உங்களோட போர்டில் ஒரு சீட் வேணும், அதுவும் இந்த நம்பரில், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல சொல்ல இங்கே ஜிராவும் வந்து சொல்லி முடிக்கேன். தேம்ஸும் ஜிரா சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ என்ன பண்ண நினைக்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியுது, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ ட்ரை பண்ணதை வந்து நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கான். இதை பார்த்து ஜிராட்ட அவனை தடுத்து நிறுத்துன்னு வந்து சொல்ல, இங்கே ஜிராக்கு என்ன பண்ணனே வந்து தெரியலை, இவன் போயிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோப்பையும் உடனே ஏஞ்சி போய் அவன் கையில் வச்சிருந்த அந்த ஒயினை அப்படியே அந்த தேம்ஸ் மேலே வந்து ஊற்றிடுறான். தேம்ஸும் இவன் ஒயினை கொண்டனால அந்த ஒயினை ரிமூவ் பண்ணதுக்கு வாஷ்ரூம் போக, இவன் வாஷ்ரூம் போகணுன்னே இந்த கோப்பையிலும் சீக்கிரம் போ, ஏன் அதுலேயே உட்காந்துருக்க, சீக்கிரமே அவனை தடுத்து நிறுத்து, அவனை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இங்கே ஜிராக்கு என்ன பண்ணினே வந்து தெரியலை, நான் என்ன பண்ண முடியும், நான் என்னது சொல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிகிட்டு இருக்க, இங்கே என்ன சொல்லான்னா, உன்னோட அந்த உருப்படாத ஆர்ட்டை பற்றி வந்து பேசு, இல்லை என்னத்தையாச்சும் வந்து பேசு, ஆனால் அவனை போய் நிறுத்து, நான் அதுக்காக உன்னை வந்து வேலைக்கு சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட அறிவை வந்து பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இந்த ஜிராப்பையிலையும் பேசுறதெல்லாம் கேட்க முடியாமல் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அந்த தேம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளாடி போயிடுறான். ஜிராவும் அப்படியே அந்த வாஷ்ரூமுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பைப்பில் வெல் ப்ரிப்பேர்டாட்டு உள்ளாடி போகிறான். உள்ளாடி போய் உங்களுக்கு ஏதாச்சும்
ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, எய்ம்ஸும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் வச்சு தொடச்சிட்டு இருந்தான் அந்த கர்ச்சிப்பை தூக்கி நம்ம ஜெராட்டை வந்து கொடுக்கா. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஜெராவும் ஒரு வேலை நான் உங்கள்கிட்ட இதை என்னோடய ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் பதிலுக்கு கேட்கான். அப்படி சொல்லிக்கிட்டே வந்து துடைக்கும்போது அந்த கோட்டை பார்த்துக்கிட்டு, இந்த கோட்டு தானே உங்கள் கம்பெனியோட ஒரு இதயம் மாதிரி, இது 1999 தானே உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டை பார்த்தோன்னே அந்த கோட்டோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல, இதை கேட்டோடனே அந்த தேம்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி வந்து இருக்குது. ஸோ இவனும் உனக்கு எப்படி இதெல்லாம் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, சிகுஜிராவும் பொதுவாக நம்ம காலேஜ் இயர்ஸில் கடைசியாக வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இவனும் ஒரு தீசிஸ் எழுதியிருப்பான் போல், அதுவும் அது தேம்ஸை பற்றினதான் வந்து இருக்குது. ஸோ அதனாலே இவனுக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதோடு விடாமல் நான் உங்களை இன்டர்வியூ கூட எடுத்திருக்கேன், அதுவும் உங்களோட ஒரு ஓல்டு வேர் ஹவுஸில், அநேகமாக உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது தான் நினைக்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி என்ன தீசிஸ் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். இந்த ஜெரா பையன் என்ன சொல்லான்னா, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இந்த ஃபேஷனில் ஆர்ட்டுன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அது எப்போவுமே அதோட டிசைன்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப வியாபாரம் போகுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை. ஆனால் ஒரு சில சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கே, அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்காது, யூனிக்காகவும் இருக்காது, அவங்க டிசைனர்ஸை கூட அடிக்கடி வந்து மாற்ற மாட்டாங்க. இருந்தாலும் அது ரொம்பவும் வியாபாரம் போகும். இது ரெண்டுத்தில் இப்படி செயலாகிறத பார்த்துக்கிட்டு இந்த கம்பெனியே இல்லை அந்த கம்பெனி, எந்த கம்பெனி ஒழுங்காக ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டால் எனக்கு வந்து தெரியலை. உன்னோட தீசிஸோட முடிவு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த தேம்ஸ் வந்து கேட்க, இதுக்கு நம்ம ஜீரா என்ன சொல்லலான்னா, இப்போ எல்லோரும் வந்து சொல்கிறாங்கல்ல, அழகான ஃபேஷன், அதாவது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அந்த ஃபேஷன் தான் நல்லா சேல்ஸ் ஆகும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. தேம்ஸ் மறுபடியும் அப்புறம் லைப்ரரியோட எந்த ஒரு டிசைனுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா, அதனால தான் அது சேல்ஸ் ஆகலன்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்கான். ஜெராவும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஃபேஷன் என்றைக்குமே ஒரு ஃபைனான ஆர்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு வேளை உங்களோட அந்த மேனேஜ்மெண்ட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன்னா, நீங்கள் பழையபடி உங்கள் ஃபேஷன்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லதுக்கு நான் ஒருத்தன் இங்கே இருப்பேன், உங்களோட ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இவன் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளோ நேரம் முறைச்சிக்கிட்டு பேசியே விருப்பம் இல்லாத இந்த தீம்ஸ் பையனும், சரி ஓகே உனக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்கும், ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வாஷ்ரூம் இருந்து வெளியே போகிறான். இவன் வெளியே போனால் தான் மிச்சம் ஜெராக்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஜெயிச்சிட்டோம் குமார், ஜெயிச்சிட்டோம், ஒரு வழியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலையாச்சும் உருப்படியாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனதில் குதிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து திரும்பி பார்த்துட போகிறான்னு சொல்லிட்டு, சரி சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஸ்ட்ரைட் ஆகி அப்படியே நடந்து போகிறான். அப்படியே நடந்து கோகிட்ட போவான்னு பார்த்தா இங்கே கட் பண்ணி அப்படியே பேனட் பாரை காணிக்காங்க. சரி அவன் அதில் உட்காந்துருக்க. ஸோ அந்த பெண் கேரக்டரும் உள்ளாடி வந்து, என்ன ரொம்ப நன்மை இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஒயின் ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கா. இதுக்கு இந்த ஜீராவும், இல்லை நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க வந்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த பெண்ணும், அப்படின்னா நான் யார் கூடயும் உங்களை மேட்ச் பண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன பழைய பிரச்சனை தானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். இதுக்கு ஜீராவும், அது முடிஞ்சு இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, எனக்கு வேலை கிடச்சி, ஆனால் இந்த வேலை சீக்கிரமாகவே என்னோட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, திருப்பி ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. அதில் இந்த ஜீராவும் அவன் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தால் இந்த கோம்பையும் பேக்கை கொடுத்துட்டும் வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படி சொல்லிக்கிட்டே, நீ ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல ஒழுங்காக முடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த ஜீராவும் என்ன கேட்கான்னா, இப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறியா இல்லைனா என்னை இன்சல்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு, நீ என்கிட்ட பே பண்ணியிருக்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிங்க கட் பண்ணால் திருப்பி நம்ம பேனட் பார் தான் காணிக்காங்க. அங்கே இந்த ஜீராப்பை என்ன சொன்னான்னா, இப்போ பாரு எனக்கு ஒரு டாஸ்க்கு தர வேண்டியது, நீ என்ன வேலைக்கு கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போகிற ஐடியாவில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீரா சொல்லிகிட்டு இருக்க. இந்த பெண்ணும், உன்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு வேலை தானே, நீ கண்டிப்பாக இந்த வேலையை வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீ என்ன வேலையை பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த பெண்ணு பையன் வேறு வேலையை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜிராவும் பதிலுக்கு, எல்லாரும் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த பேசுகிற சீனுக்கு போனோம்னா, ஜிராவும் பதிலுக்கு, உங்களோட பிளான் தான் என்ன, அதான் லைப்ரரி கம்பெனியில் ஒரு போர்டு மெம்பர் ஆகிட்டீங்கல்ல, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, லைப்ரரியை நீங்கள் ஏதாச்சும் ரீப்ராண்டிங் பண்ண போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த கோப்பையிலும், அதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, ஜஸ்ட் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். திருப்பி இங்கே கட் பண்ணி அந்த பேனோட் பாரை காமிச்சோம்னா,
பென்னும் ஜிராவும் பேசியிருக்கோம் அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே பீமும் வரான். ஸோ பீமு உள்ளாடி வந்து நம்ம ஜிரா போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு, நிஜமாவே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, உனக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படிங்கும் போது இவன் அந்த பார்த்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்க. இவன் புகழ்ந்ததும் புகழ்ந்தான். உடனே இந்த ஜிரா பையன் மேலே புடுந்த கோட்டை வந்து கலத்திடுறான். எதுக்காக கலத்துற அப்படிங்கும்போது வந்து கேட்டால், இங்கே ரொம்பவும் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த இந்த பெண்ணுக்கு இவங்களும் ஷிப் பண்ணணும்னு தோணுச்சோ என்னவோ தெரியல. சரி, உங்களுக்காக நான் வந்து ஒர்க் பிளேஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். வழக்கம் போல் ஒரு ட்ரிங்க்குக்கும் ஒவ்வொரு கதை இருக்குமே, அதே மாதிரி இதுக்கு என்ன கதைன்னு பார்த்தோம்னா, ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 ஒர்க்கர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரொமான்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணி இவங்க 2 பேர்ட்டையும் கொடுக்க வேற ஒரு டேபிள் உட்காந்து பேசாங்க. அப்போ ஜிரா என்ன சொல்லானா, நீ கடைசியாக என்னோட கையை வந்து வாசிச்சல, அதை ஏற்ற மாதிரியே எனக்கு ஒரு ஜாப் கிடச்சி, அந்த ஜாப் ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருந்து, ஆனால் உண்மையை சொல்ல எனக்கு அந்த ஜாப் வந்து சுத்தமாகவும் வந்து பிடிக்கல. ஒரு வேளை என்னால் பின்னாடி போக முடியும்னா கண்டிப்பாக அந்த ஜாபை நான் எடுத்து பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இந்த பீமோ, அப்படின்னா இந்த ஜாப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கே, உனக்கு பிடிக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமாவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு இந்த ஜிராவும், ஆமாம் அது ஒரு ஸ்கேமிங்கு. அப்படியே இந்த ஜிரா பேசிகிட்டு இருக்க ஃப்ளாஷ்பேக் காணிக்காங்க. ஜிரா கேட்ட கேள்விக்கு இந்த கோப்பையின் பதில் சொல்லான்னா, இந்த ஏஐ இருக்குல்ல அதை நான் கம்பெனிக்குள்ளாடி கொண்டு போக போகிறேன். இந்த ஏஐயை அவங்க கூடிய அந்த பர்சன்ஸை வந்து படிக்க வைக்க போகிறேன். இதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன் டிசைனர்ஸ் புதுசாக எதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏஐ வந்து கண்டுபிடிச்சிரும். நான் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. ஆல்ரெடி நம்ம ஜிராக்கு வந்து ஏஐ ஒருத்தங்களோட உழைப்பு தர்றது வந்து பிடிக்கலை. இதெல்லாம் இவன் இந்த திருடுறதுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்க இவனை தெரியாமே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவும் டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் இவன் போய் டென்ஷனாக பார்த்துக்கிட்டே, இது எல்லாமே தேம்ஸோட உழைப்பு, இது எல்லாமே தேம்ஸ் கண்டுபிடிச்சது, அவங்க ஒரு டாப் லெஜெண்டரி பிராண்டை நீ அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு இந்த கோப்பையிலோ அவன் சரியான ஒரு காப்பி கேட்டு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை காப்பி பண்ணி அந்த டிசைனை தான் அதில் போட்டுட்ருக்கான்னு சொல்ல. இப்படி சொல்லிக்கிட்டே அவனே ஆல்ரெடி காப்பி தான் பண்ணான். அதனால ஒரு வேளை என்னோட இதெல்லாம் காப்பி பண்ணிச்சுன்னா கூட அவனால் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கூட வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் பிஸ்னஸ் பையனோடு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க. சரி, அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன், நீ அவங்களோட வாழ்க்கையை வந்து இப்படி ஆக்க பார்க்குறிய அப்படிங்கிற மாதிரி இவன் டென்ஷனாக வந்து கேட்கா. ஆனால் நம்ம கோக்கு தான் அதை பற்றி எந்த கவலையும் இல்லையே. பீமா பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு, எனக்கு இதை பற்றி பேச பிடிக்கல, ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டேபிள் ஒரு கார்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த கார்ட்ஸ்லேருந்து ஒன்று எடுத்தால் உங்கள் வேலையை பற்றி, உங்கள் வேலையில் பிடிச்சது பிடிக்காததை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்துருந்த ஜிராவும், அதை பற்றி தான் நீ உள்ள நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கீழே வைக்க. இவனுக்கு தானே ஒழுங்கா போல். அதனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம பீம் கிட்ட உனக்கு எப்படி வேலை போச்சுன்னு கேட்டால், அவன் கொஞ்சம் மோசமாக தான் இருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸையே நான் ஃபயர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இருந்துட்டேன். எனக்கு இது வந்து பிடிக்கல. இருந்தாலும் நான் ரொம்ப நாள் இங்கே வேலை பார்க்குறனால என்னால் எதுவுமே பண்ணவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு, இதில் ரொம்பவும் ஒஸ்ட்டான பார்ட் என்ன தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்காட்டியும் கூட இந்த வேலையிலேருந்து எனக்கு வெளியே வரணும்னு அப்படின்னு தோணுனா கூட என்னால் வெளியே வர முடியாது. ஏன்னா என்னோடய டெய்லி ரொட்டீனில் இந்த வேலையும் ஒரு பார்ட்டாக போயிடுச்சு. இந்த வேலை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜிராவும், வேறு வழி இல்லை, உனக்கு அதுதான் ரொம்ப சேஃபாக தோணுச்சுன்னா கூட நீ அதுலேருந்து வெளியே வந்தாகணும், பேசாமல் வேலையை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த பிஇமும், கரெக்ட் தான், ஆனால் உண்மையை சொல்லணுன்னா என்னோடய கைரேகைப்படி எனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமா, அதனால் இந்த வேலையை விட்டேன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். கூடவே என்ன சொல்லான்னா, ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், இவ்வளோ நடந்தாலும் இந்த விஷயத்துக்கு இடையில ஒரு நல்ல விஷயமும் வந்து நடக்குது. ஏன்னா என் பர்த்டே அதுவுமா நான் உன்னை பார்த்துருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. உனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறா பையன் ஷாக்காக கேட்டா, அவனும் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டான். இதை பார்த்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நீ விஷ் பண்ண. நீ விஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் கிஃப்டாச்சும் கொண்டு வந்திருப்பேன். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதனால உன்ட்டு கிஃப்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி ஃபைப்பில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணிக்கிட்டே ஏதோ ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரியும் லைட்டாக ஒரு ஜெர்க் கொடுக்க. இதை பார்த்தோன்னே பீமோ, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, தினமும் பதிலுக்கு நான் கிஃப்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அதை எடுத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்படி இங்கே கட் பண்ணோம்னா இந்த பேன்வர்ட் பார்க்கு வெளியே தான். ஸோ வெளியே 2 பேரும் போய் நிற்க. நின்றுட்டு இந்த பீமோ, ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் ரெடி ஆகிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆப்போசிட்லேயும் ஒரு வைன் கிளாஸோடு இந்த ஜிராப்பையிலும் வந்து போய் நிற்கான்.
திருப்பி இங்கே கட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை காணிக்காங்க. அப்போ தான் இந்த ஜிரா பையன் சொல்லலாம், என்னோட பாஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு மேலே ஒயினை தூக்கி ஊற்றுனாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த ஒயின் வந்து ரொம்ப அழகாக இருந்து அது தூக்கி மேலே ஊற்றுறப்போ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பார்க்க ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் மாதிரி வந்து இருந்து, நான் அதை திருப்பி ரீமேக் பண்ணி உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இப்போ அதை தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க போல். ஆனால் இந்த சீரீஸில் ஒரு விஷயம் சொல்லணும், என்ன நடந்தாலும் ஆனால் ஊனும் ஒரு சிகரெட் தூக்கி வாயில் வச்சிட வேண்டியது. சரி ஓகே வாங்க கதைக்குள்ளாடி போகலாம். இப்போ அங்கே கட் பண்ணி பாரக்கான்னு சொன்னா, இந்த பீமு அப்படின்னா நீ ஒயினை தூக்கி என் மேலே ஊற்ற போகிற கரெக்டா அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த ஜிரா பையலும் ஒயினை தூக்கி ஊற்ற போகிறேன் தான், ஆனால் இப்படி சொல்லப்போ ஒரு மாதிரி இல்லை, நான் ஜஸ்ட்டு டிசைன் மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி பைப்பில் தூக்கி ஊற்ற போகிறது ஒயின். ஆனால் சொல்லுது என்னமோ இது புதுசாக அறிவியல் கண்டுபிடிக்க போகிற மாதிரின்னு சொல்லுங்க. இவன் இதை பார்த்துக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒரு ப்ரெசன்ட் கிடைக்க போகுது, நான் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வெளியே காமிச்சோம்னா, வீம் பையன் கையை விரிச்சிக்கிட்டு அப்படியே ரெடியாக நிற்க, ஆப்போசிட்ல இருந்த ஜிராவும் 1 2 3 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் தூக்கி மேலே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஐயோ சாரி 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 சாரி, நான் எதிர்பார்க்கல இதை, நான் எப்படியோ வரும்னு நினச்சி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, நான் சொதப்பி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. பீமோ சரி இருந்துட்டு போகுது விடு அப்படிங்கிற மாதிரி இவன் விட்டுட்டான். ஆனால் நம்ம ஜிரா இருக்கானே, ஐயோ சாரி, நான் தான் வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு பீமோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை வந்து கலத்திட்டு இருக்கான். கலத்தின அந்த ஷர்ட்டை நம்ம ஜிராட்டை கொடுத்துட்டு அதில் கலத்தி வச்சது அந்த கோட்டை தூக்கி போட, இவன் கலத்தின அந்த டயத்துல இருந்து நம்ம ஜிராக்கு கண்ணு ஃபுல்லாகவே அவன் செஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா செஸ்ட்டுக்கு மேலே ஒரு டாட்டூ போட்டிருக்கான் போல், அந்த டாட்டூவையும் ஊற்றி பார்த்துட்டு இருக்க. இவன் இப்படி பார்க்குறத பீமும் பார்த்துக்கிட்டு ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு ஜிராவும் உன்னை மதிப்பட்ட ஒரு ஐடி காய் இப்படி அழகாக ஒரு டேட்டூவை இல்லை போட்டிருப்பேன் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த பீமோ ஏன் உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஜிராவும் ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இதை கேட்டோடனே இந்த பீமுக்கு என்ன தோணுச்சோ தெரில, இவன் கண்ணாடி அப்படியே அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டில் சிராக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு இருக்க, அப்படியே வந்து அவனோட அந்த நாடியில் கை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி அப்படியே மெதுவாக பக்கத்தில் போய் அப்படியே லிப்ஸும் டச் ஆகி ஒரு கிஸ் வேறு வந்து பண்ணிடுறான். சொல்லப்போ சொன்னா இதான் நம்ம டிவோட ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பிஎல் சீரீஸில் வேறு வந்து ஆக்ட் பண்ணியிருக்கான். அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கடைசி சீனில் ஒரு தரமான எண்டிங் வச்சு முடிச்சிட்டாங்களா. இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன், அவன் ஒரு டேட்டூ போட்டிருக்கான், எனக்கு அந்த டேட்டூக்கு அர்த்தமே புரியல காய்ஸ். உங்களுக்கு இந்த டேட்டூக்கு அர்த்தம் வந்து புரிஞ்சு அப்படின்னு சொன்னோன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி. அப்படியே எபிசோட் 2 வந்து முடியுது. எபிசோட் 3ல் நம்ம ஜிராக்கும் பீமுக்கும் இடையில காதல் மலருதா, அப்படி இல்லைன்னா நம்ம ஜிராக்கும் கோக்கும் இடையில காதல் மலருதா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ். எபிசோட் 3ல் மீட் பண்ணலாம். பாய்.